விஜயநகரம் என்ற ராஜ்யம் இந்திய வரலாற்றில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பேரரசாக இருந்தது. அந்த ராஜ்யத்தின் அரசர் கிருஷ்ணதேவராயர் அறிவிலும் வீரத்திலும் புகழ்பெற்றவர். அவருடைய அரண்மனை அறிவாளிகளால் நிரம்பியிருந்தது. கவிஞர்கள், அறிஞர்கள், வீரர்கள், கணிதவியலாளர்கள் என்று பல திறமையானவர்கள் அங்கு இருந்தார்கள். ஆனால் அந்த அரண்மனையில் எல்லோரையும் விட மிகவும் புகழ்பெற்ற ஒருவர் இருந்தார். அவர்தான் தெனாலிராமன். தெனாலிராமன் தனது கூர்மையான அறிவாலும் நகைச்சுவை உணர்ச்சியாலும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியவர். எவ்வளவு கடினமான பிரச்சனை இருந்தாலும் அவர் அதற்கு சிந்தனைபூர்வமான தீர்வை கண்டுபிடித்து விடுவார். அதனால் அரசர் அவரை மிகவும் நேசித்தார். ஆனால் ஒரு நாள் அரண்மனையில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. அந்த நாளில் அரசர் மிகவும் சிந்தனையில் மூழ்கியபடி அரியணையில் அமர்ந்திருந்தார். மந்திரிகள் அனைவரும் அங்கே இருந்தார்கள். இதை கவனித்த தெனாலிராமன் மெதுவாக முன்வந்து கேட்டார். அரசே, இன்று உங்கள் முகத்தில் ஏதோ கவலை தெரிகிறது. ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா? அரசர் மெதுவாக சிரித்தார். தெனாலிராமா, எனக்கு ஒரு விஷயம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன அரசே? என் ராஜ்யத்தில் பலர் மிகவும் திறமையானவர்கள். அவர்கள் ஆரம்பத்தில் பெரிய உற்சாகத்துடன் வேலை ஆரம்பிப்பார்கள். ஆனால் சில நாட்களில் அந்த உற்சாகம் குறைந்து விடுகிறது. அவர்கள் ஆரம்பித்த வேலை முடிவுக்கு வருவதில்லை. அவர் ஒரு நிமிடம் நின்று மீண்டும் பேசினார். ஒரு மனிதன் பெரிய வெற்றி அடைவதற்கு உண்மையில் முக்கியமானது என்ன? அறிவா, திறமையா, அதிர்ஷ்டமா? அரண்மனையில் இருந்த அனைவரும் அமைதியாக இருந்தனர். அரசே, இந்த மூன்று முக்கியமானவை. ஆனால் அவற்றை விட முக்கியமான ஒன்று இருக்கிறது. அது என்ன? கன்சிஸ்டன்சி, தெனாலிராமன் சொன்னார். அரசர் புரியாத முகத்துடன் கேட்டார். ஒரு மனிதன் மிகவும் அறிவாளியாக இருக்கலாம். ஆனால் அவன் முயற்சியை தொடராமல் விட்டுவிட்டால் அவன் எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் ஒரு சாதாரண மனிதன் கூட தொடர்ந்து முயற்சி செய்தால் பெரிய வெற்றியை அடைய முடியும். அரசர் அந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டார். அதை நீ நிரூபிக்க முடியுமா? தெனாலிராமன் உடனே சிரித்தார். அரசே, ஒரு சிறிய சோதனை செய்தால் அது தெளிவாக தெரியும். நாளை அரண்மனை தோட்டத்தில் ஒரு போட்டி நடத்துங்கள். எப்படிப்பட்ட போட்டி? ஒரு சிறிய விதையை அனைவருக்கும் கொடுங்கள். அதை அவர்கள் வளர்க்க வேண்டும். யார் அந்த விதையை சிறந்த முறையில் வளர்க்கிறார்களோ அவருக்கு உடனே சம்மதித்தார். அடுத்த நாள் காலை அரண்மனை தோட்டத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. மந்திரிகள், வீரர்கள், கவிஞர்கள், பணியாளர்கள் எல்லோரும் அங்கே வந்திருந்தார்கள். அரசர் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறிய விதையை கொடுத்தார். இந்த விதையை நீங்கள் வளர்க்க வேண்டும். 3 மாதங்களுக்கு பிறகு யார் மிக சிறந்த செடியை வளர்க்கிறார்களோ அவருக்கு பெரிய பரிசு கிடைக்கும். முதல் சில நாட்களில் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் அந்த விதையை வளர்க்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் தினமும் தண்ணீர் ஊற்றினார்கள். சூரிய ஒளி கிடைக்குமாறு பார்த்து கொண்டார்கள். ஆனால் சில வாரங்களுக்கு பிறகு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. சிலருடைய விதை முளைக்கவில்லை. அவர்கள் அதனால் சோர்ந்து போயினர். இது வேலை செய்யாது என்று நினைத்து அந்த முயற்சியை விட்டுவிட்டார்கள். சிலர் முதல் சில நாட்கள் மட்டுமே கவனம் செலுத்தினர். பின்னர் அவர்கள் மற்ற வேலைகளில் பிஸியாகி அந்த செடியை மறந்து விட்டார்கள். ஆனால் ஒரு மனிதன் மட்டும் தினமும் அந்த விதையை கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் பெயர் கோபால். அவன் ஒரு சாதாரண தோட்டக்காரன். அவன் அந்த விதைக்கு தினமும் தண்ணீர் ஊற்றினான், மண்ணை சுத்தமாக வைத்தான். சிறிய முளை வந்தபோது அதை மிகவும் கவனமாக பாதுகாத்தான். 3 மாதங்கள் கடந்த பிறகு அரசர் அனைவரையும் மீண்டும் அரண்மனை தோட்டத்தில் அழைத்தார். அவர்கள் அனைவரும் தங்கள் செடிகளை கொண்டு வந்தார்கள். சிலர் அழகான பெரிய செடிகளை கொண்டு வந்தார்கள். சிலருடைய செடிகள் மிகவும் சிறியதாக இருந்தது. இந்த போட்டியின் உண்மையான வெற்றியாளர் யார் என்று நீ சொல்ல முடியுமா? அரசே, இந்த போட்டியின் உண்மையான வெற்றியாளர் அந்த தோட்டக்காரன் கோபால் தான். அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஏனெனில் மற்றவர்களின் செடிகள் மிகவும் பெரியதாக இருந்தது. அரசர் கூட கேட்டார். அப்படி ஏன் சொல்கிறாய்? தெனாலிராமன் மெதுவாக பேச ஆரம்பித்தார். அரசே, இந்த போட்டியின் நோக்கம் பெரிய செடியை வளர்ப்பது அல்ல, முயற்சியை தொடர்ந்து செய்வதுதான் முக்கியம் என்பதை நோக்கி சிரித்தார். இந்த மனிதன் தினமும் தனது முயற்சியை தொடர்ந்தான். விதை முளைக்காத நாட்களிலும் கூட அவன் அதை கவனித்தான். பின்னர் அவர் அனைவரையும் பார்த்து சொன்னார். அப்போது தெனாலிராமன் ஒரு சின்ன ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அரசே, உண்மையில் அந்த விதைகள் அனைத்தும் முளைக்காத விதைகள் தான். அனைவரும் அதிர்ச்சியடைந்தார்கள். வெற்றி என்பது ஒரே நாளில் வருவதில்லை. அது தினமும் சிறிய முயற்சிகளை தொடர்ந்து செய்வதால் தான் வருகிறது. அரசர் அந்த வார்த்தைகளை கேட்டு மிகவும் மகிழ்ந்தார். அப்படியென்றால் இந்த செடி எப்படி வளர்ந்தது? கோபால் மட்டும் அந்த விதை முளைக்கவில்லை என்று தெரிந்தபோதும் முயற்சியை நிறுத்தவில்லை. அவர் தொடர்ந்து முயற்சி செய்தார். அதனால்தான் அவர் உண்மையான வெற்றியாளர். அரசர் அந்த நாளில் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டார். வெற்றி என்பது திறமையால் மட்டும் வராது, அதிர்ஷ்டத்தால் மட்டும் வராது. தொடர்ச்சியான முயற்சியால் தான் உண்மையான வெற்றி உருவாகிறது.
அரண்மனை தோட்டத்தில் நடந்த அந்த போட்டிக்கு பிறகு விஜயநகர அரண்மனையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த நாளில் தெனாலிராமன் சொன்ன வார்த்தைகள் பலருடைய மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. வெற்றி என்பது ஒரே நாளில் வருவதில்லை, அது தினமும் செய்யப்படும் சிறிய முயற்சிகளின் பலன் என்ற அவரது கருத்து அரசரையும் மந்திரிகளையும் சிந்திக்க வைத்தது. ஆனால் அனைவரும் அந்த பாடத்தை உண்மையாக புரிந்து கொண்டார்களா என்றால் அது அவ்வளவு எளிதான விஷயமில்லை. அந்த அரண்மனையில் இருந்த சில மந்திரிகள் தெனாலிராமனை பொறாமையுடன் பார்த்தார்கள். ஏனெனில் ஒவ்வொரு முறையும் அரசரின் பாராட்டை பெறுவது தெனாலிராமன் தான். அவருடைய அறிவும் நகைச்சுவையும் காரணமாக அரசர் அவரை மிகவும் நம்பினார். இதை சிலர் மனதில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களில் முக்கியமானவர் ராஜகுரு. அவர் ஒரு அறிவாளி என்றாலும் தெனாலிராமனின் புகழை பார்த்து சில நேரங்களில் பொறாமை கொண்டார். ஒரு நாள் மந்திரிகள் சிலர் ராஜகுருவிடம் கூடி பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த தெனாலிராமன் எப்போதும் அரசரிடம் புகழ் பெறுகிறான், அவன் சொல்வதெல்லாம் உண்மை என்று அரசர் நம்புகிறார் என்று ஒருவர் சொன்னார். ராஜகுரு சற்றே சிந்தித்தார். அவன் புத்திசாலி என்பதை நான் மறுக்கவில்லை, ஆனால் அவன் சொல்வது எல்லாம் எப்போதும் சரியாக இருக்காது. அப்படியென்றால் நாம் அவனை சோதித்து பார்க்கலாமே? அந்த வார்த்தை ராஜகுருவுக்கு பிடித்தது. ஆம், அது நல்ல யோசனை. அவன் சொன்ன கன்சிஸ்டன்சி என்ற விஷயம் உண்மையில் எல்லா சூழ்நிலையிலும் வேலை செய்கிறதா என்று பார்க்கலாம். அவர்கள் அனைவரும் ஒரு திட்டம் போட்டார்கள். அடுத்த நாள் அரண்மனையில் ஒரு விசித்திரமான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அரசர் ஒரு புதிய திட்டத்தை அறிவித்தார். அந்த திட்டத்தின் நோக்கம் விஜயநகர ராஜ்யத்தில் ஒரு பெரிய குளத்தை உருவாக்குவது. அந்த குளம் ராஜ்யத்தின் விவசாயத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும். இந்த குளத்தை 3 மாதங்களில் முடிக்க வேண்டும். இது மிகப்பெரிய வேலை. யார் இந்த வேலையை சிறந்த முறையில் திட்டமிட்டு நடத்துகிறார்களோ அவருக்கு பெரிய பரிசு கிடைக்கும். அனைவரும் அந்த வேலை மிகவும் கடினமானது என்று உணர்ந்தார்கள். அப்போது ராஜகுரு முன்வந்து சொன்னார், அரசே, இந்த வேலைக்கு தெனாலிராமனை பொறுப்பாளியாக நியமிக்கலாமே? அவர் எப்போதும் தொடர்ச்சியான முயற்சித்தான் வெற்றிக்கு காரணம் என்று சொல்கிறார். அதனால் அவர் இந்த வேலைக்கு சரியானவர். அது நல்ல யோசனை. தெனாலிராமா, இந்த வேலையை நீ நடத்த முடியுமா? தெனாலிராமன் அமைதியாக நின்று சிந்தித்தார். இது சாதாரண வேலை அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். ஒரு பெரிய குளத்தை உருவாக்குவது என்றால் நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள், நிறைய பொருட்கள் மற்றும் மிகவும் கவனமான திட்டமிடல் தேவைப்படும். ஆனால் அவர் சிரித்தபடி பதிலளித்தார். அரசே, இந்த வேலை மிகவும் பெரியது, ஆனால் நாம் அதை தினமும் சிறிய முயற்சிகளாக பிரித்து செய்தால் அது சாத்தியமாகும். அரசர் மகிழ்ச்சியுடன் தலையசைத்தார். அடுத்த சில நாட்களில் வேலை ஆரம்பித்தது. முதல் நாளில் வேலை மிகவும் உற்சாகமாக இருந்தது. கற்களை எடுத்தார்கள், மண் வண்டிகளில் ஏற்றி வெளியே கொண்டு சென்றார்கள். ஆனால் சில நாட்கள் கழித்து அந்த உற்சாகம் குறைய ஆரம்பித்தது. சில வேலைக்காரர்கள் சோர்ந்து போனார்கள். இந்த வேலை எப்போது முடியாது என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள். சிலர் மற்ற வேலைகளை தேடி அந்த வேலை விட்டு சென்றார்கள். அரண்மனையில் இருந்த சில மந்திரிகள் இதை பார்த்து சிரித்தார்கள். பாருங்கள், இந்த வேலை எவ்வளவு கடினம் என்று இப்போது தெரிகிறதா? தொடர்ச்சியான முயற்சி மட்டும் போதாது என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் தெனாலிராமன் கவலைப்படவில்லை. அவர் தினமும் காலையில் வேலைக்கு வந்து வேலைக்காரர்களுடன் பேசினார், அவர்களை ஊக்குவித்தார், வேலைகளை சிறிய பகுதிகளாக பிரித்தார். ஒரு நாள் ஒரு வேலைக்காரன் சோர்வுடன் கேட்டான், ஐயா, இந்த குளம் உண்மையில் முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? தெனாலிராமன் சிரித்தார். நீ ஒரு நாள் ஒரு கல்லை மட்டும் எடுத்தாலும் 3 மாதங்களில் அது ஒரு பெரிய மலையாகிவிடும். அதுபோல தினமும் சிறிய முயற்சி செய்தால் இந்த குளமும் உருவாகும். அவர் வேலைக்காரர்களுக்கு ஒரு புதிய திட்டத்தை கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு மண்ணை மட்டும் தோண்ட வேண்டும். அதற்கு மேல் அல்ல, அதற்கு குறையும் அல்ல. அந்த இலக்கை அடைந்தவுடன் அவர்கள் ஓய்வு எடுக்கலாம். மிகவும் நன்றாக வேலை செய்தீர்கள். இந்த திட்டம் வேலைக்காரர்களுக்கு மிகவும் எளிதாக தோன்றியது. பெரிய வேலை ஒரே நேரத்தில் செய்ய வேண்டியது, தினமும் சிறிய அதனால் அவர்கள் மீண்டும் உற்சாகமாக வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். மெல்ல மெல்ல அந்த குளத்தின் வடிவம் தெரிய ஆரம்பித்தது. முன்பு வெறும் சமநிலையான நிலமாக இருந்த இடம் இப்போது ஒரு பெரிய குழியாக மாறியிருந்தது. அரசர் ஒரு நாள் அந்த இடத்திற்கு வந்து வேலைகளை பார்த்தார். அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். தெனாலிராமா, இது மிகவும் பெரிய வேலை, ஆனால் இது உண்மையில் முன்னேறுகிறது. தெனாலிராமன் அமைதியாக சொன்னார், அரசே, பெரிய வேலைகள் ஒரே நாளில் நடக்காது. தினமும் செய்யப்படும் சிறிய முயற்சிகளின் கூட்டுத்தொகைதான் பெரிய சாதனையாக மாறுகிறது. அரசர் மகிழ்ச்சியுடன் சிரித்தார். ஆனால் ராஜகுருவும் மற்ற மந்திரிகளும் இன்னும் திருப்தியாக இல்லை. இந்த வேலை இன்னும் முடிவடையவில்லை. முடிவில் என்ன நடக்கும் என்று பார்க்கலாம் என்று அவர்கள் மனதில் நினைத்தார்கள். அடுத்த சில வாரங்கள் மிகவும் கடினமானவை. மழை பெய்தது. வேலைக்காரர்கள் மீண்டும் சோர்ந்து போக ஆரம்பித்தார்கள். அப்போது தெனாலிராமன் அவர்களை ஒன்று சேர்த்து ஒரு சிறிய கதை சொன்னார். ஒரு எறும்பு ஒரு பெரிய சர்க்கரை துண்டை எடுத்துச் செல்ல முயன்றது. அது அந்த துண்டை தூக்க முடியவில்லை. ஆனால் அது ஒவ்வொரு முறையும் சிறிய துண்டை மட்டும் எடுத்துச் சென்றது.
சில நேரம் கழித்து அந்த முழு சர்க்கரை துண்டும் அதன் குட்டையில் சேர்ந்தது. நாமும் அதே மாதிரிதான். ஒரே நாளில் பெரிய வேலையை முடிக்க முடியாது. ஆனால் தினமும் சிறிய முன்னேற்றம் செய்தால் அது ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். வேலைக்காரர்கள் அந்த வார்த்தைகளால் ஊக்கமடைந்தார்கள். அவர்கள் மீண்டும் வேலை ஆரம்பித்தார்கள். இப்போது அந்த குளம் மிகவும் பெரியதாக மாறியிருந்தது. அதன் அடிப்பகுதி தண்ணீர் சேமிக்கப்படும் இடம் தெளிவாக உருவாகியிருந்தது. 3 மாதங்கள் முடிவடையும் நாள் நெருங்கியது. அரசர், மந்திரிகள் மற்றும் ராஜகுரு அனைவரும் அந்த இடத்திற்கு வந்தார்கள். அவர்கள் அந்த குளத்தை பார்த்தபோது சில நிமிடங்கள் பேச முடியாமல் நின்றார்கள். அரசர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். தெனாலிராமா, இது ஒரு அற்புதமான சிரித்தார். அரசே, இது என்னுடைய சாதனை அல்ல, தினமும் சிறிய முயற்சி செய்த அந்த வேலைக்காரர்களின் சாதனை. அரசர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அரசா, தெனாலிராமன் சிரித்தார். அரசே, இது என்னுடைய சாதனை அல்ல, தினமும் சிறிய முயற்சி செய்த அந்த வேலைக்காரர்களின் சாதனை. அப்போது ராஜகுரு மெதுவாக கேட்டார், அப்படியென்றால் இந்த குளம் உருவானதற்கான உண்மையான ரகசியம் என்ன? தெனாலிராமன் அமைதியாக பதிலளித்தார், கன்சிஸ்டன்சி.